அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ நரசிங்க சுவாமி பதிகம். இந்த பதிகத்தில் நாம் இதுவரையிலே 7 பாடல்களுக்கு உண்டான தெளிவான விளக்கத்தை இதுக்கு முன்னால் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 8வது பாடல். முதல்ல அந்த பாடலை பல்லவியோடு பார்த்துட்டு அடுத்து அதற்கான விளக்கங்களை பார்ப்போம். சினமே ஒரு வடிவாகிய நரசிம்மமே சரணம், திருமாமகள் மணவாளனே அருள்வாயுது தருணம். சினமே ஒரு வடிவாகிய நரசிம்மமே சரணம், திருமாமகள் மணவாளனே அருள்வாயுது தருணம். யோகாசனம் வீராசனம் உக்ராசனம் கொள்வாய், ஊங்காரமும் புரிவாய் அதில் தீங்கானவும் கொய்வாய். நீ காயன நினைவார் ஒரு நிலை காணவே செய்வாய், நீராஞ்சனம் தருவேன் திரு நெடுமால் எதிர் வருவாய். சினமே ஒரு வடிவாகிய நரசிம்மமே சரணம், திருமாமகள் மணவாளனே அருள்வாயுது தருணம். இப்போ இந்த பாடல் அந்த முதல் அடியை பாருங்க. யோகாசனம் வீராசனம் உக்ராசனம் கொள்வாய். அந்த இரணியனை அழிப்பதற்காக ஸ்ரீமன் நாராயணன் அந்த நரசிங்க அவதாரம் எடுத்த போது அவருடைய அந்த ஆசன நிலையை இங்கே கவி சக்கரவர்த்தி குறிப்பிடுறாங்க. ஆசனம்னு சொன்னா நிற்கிறது ஒரு ஆசனம் தான், அமர்றது ஒரு ஆசனம் தான். நிற்கும் போது அமரும் போது தன்னுடைய கைகளை ஒரு பொசிஷனில் வச்சிருக்கிறோம்ல, அதெல்லாம் ஒரு ஆசனம் தான். ஆசனம்னா இருக்கக்கூடிய அந்த போஸ், அந்த பொசிஷன், அதைத்தான் அந்த ஆசனம்னு குறிப்பிடுறது. அப்போ அந்த தூணை பிளந்து கொண்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வெளிவந்த போது அவருடைய தோற்றம் யோக ஆசனம். அக்கிரமத்தை அழிப்பதிலே, அதர்மத்தை ஒழிப்பதிலே, ஆணவத்தை சிதைப்பதிலே, அதிகார துஷ்பிரயோகத்தை அழித்து ஒழிப்பதிலே அந்த சுவாமிக்கு இருந்த கவனம், அதன் மூலமா அவருடைய அந்த தோற்றத்தினுடைய நிலை யோக ஆசனமா இருந்தது. இது தவிர வீர ஆவேசமாக தானே இருந்தார். ஒரு இரணியன் அல்ல, 1000 இரணியன் வந்தாலும் அழித்து ஒழிப்பதற்கான அந்த வீரம் அந்த நேரத்தில் அவருடைய முகத்திலே ஜொலித்தது. இந்த பதிகத்தினுடைய முதல் பாடலே அதை சொன்னாரா இல்லையா? அடிபாதலம் முடிவானகம் வடிவோ புவி நிறையும், அலைபோல் எழும் கரமோ ஒரு வளைபோல் திசை அலையும், படி கீழுற அடி மேலுற புதி போடும் எம் ஈசா அப்படின்னு பாடினார் இல்லையா? அந்த வீர ஆவேசம் அவருடைய தோற்றத்திலே வெளிப்பட்டது. தூணை பிளந்து கொண்டு வெளியில வந்த போதே அந்த மாதிரியான ஆசன நிலை. உக்ராசனம், உக்ரம்னு சொன்னாவே வெப்பம் அப்படியே கொப்பளிக்கிறது. ஆக வீர ஆவேச தோற்றம், உக்ர ஆவேச தோற்றம், யோக ஆசன நிலை, இதெல்லாம் அந்த சுவாமி கிட்ட அந்த நேரத்தில் வெளிப்பட்டது. அதைத்தான் இந்த முதலடியில அந்த முதல் வரியில கவி சக்கரவர்த்தி குறிப்பிடுறாங்க. யோகாசனம் வீராசனம் உக்ராசனம் கொள்வாய், ஊங்காரமும் புரிவாய். அந்த சப்தம் இந்த பிரபஞ்சத்தையே ஒரு கலக்கிற மாதிரி இருந்தது. அதான் ஊங்காரம். ஊங்காரமும் கொள்வாய் அதில் தீங்கானவும் கொய்வாய். தீங்கானதை கொய்யறதுக்கு தானே அந்த அவதாரமே வந்தது. எந்த தீங்கு? இரணியன் கை கொண்டிருந்த அந்த தீங்கு, ஜீவ இம்சை. சித்தர்களை துன்பப்படுத்தினான், ரிஷிகளை துன்பப்படுத்தினான், ஞானிகளை துன்பப்படுத்தினான், ஆன்மீகவாதிகளை துன்பப்படுத்தினான், ஜனாதனத்தை அழிப்போம்னா, கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னா, எங்கும் நிறைந்தது நானேனா, யானே இறை யானே மறை யானே நிலை காணேனா. அப்போ அவன்கிட்ட குடிகொண்டிருந்த அந்த தீங்குகள்ங்கிறது ஏராளம் ஏராளம். அத்தனை தீங்குகளையும் அழித்து ஒழிக்கணும்னா அப்போ அதற்கான அவதாரம் எடுத்த சுவாமி கிட்ட என்னென்ன குணம் இருக்கணுமோ அதெல்லாம் இருந்தது. யோக ஆவேசம் இருந்தது, கோப ஆவேசம் இருந்தது, உக்ர ஆவேசம் இருந்தது. இதைத்தான் இங்கே கவி சக்கரவர்த்தி குறிப்பிடுறாங்க. யோகாசனம் வீராசனம் உக்ராசனம் கொள்வாய், ஊங்காரமும் புரிவாய் அதில் தீங்கானவும் கொய்வாய். இவ்வளவு கோபாவேசம் வீராவேசம் ஊங்கார சப்தம் எல்லாம் இருந்தாலும் நீ கா என நினைவார் ஒரு நிலை காணவே செய்வாய். ஸ்ரீமன் நாராயணனே கதி என்று அவருடைய பாதமலர்களை பணிந்து பற்றி கொண்டவருக்கு நீ கா, நீ தான் என்னைய காப்பாற்றணும், வேற ஆளே இல்லை, வேற தெய்வமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கு துணை நிற்பார் அப்படிங்கிறார். நீ கா என நினைவார் ஒரு நிலை காணவே செய்வார். அவன் வாழ்க்கையில ஒரு நல்ல ஸ்டாண்டர்டு, நல்ல பொசிஷன்ல அமர்வதற்கு, அவனுடைய வாழ்வை உயர்த்துவதற்கு, அவனுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு, காரிய சித்தி பெறுவதற்கு துணை நிற்பார் அப்படிங்கிறார் கவி சக்கரம். நீ கா என நினைவார் ஒரு நிலை காணவே செய்வாய். நீராஞ்சனம் தருவேன். நீராஞ்சனம் கற்பூரம் காட்டுறோம் இல்லையா, அதைத்தான் நீராஞ்சனம்ங்கிறது. கற்பூரம் காட்டுறோம்ல, சூடம் மகாதீபம் காட்டுறோம்ல, அதைத்தான் நீராஞ்சனம்ங்கிறது. நீராஞ்சனம் தருவேன்
திருநெடுமால், நெடுமால்னாலும் பெருமாள்னாலும் ஸ்ரீமன் நாராயணனாலும் மகாவிஷ்ணுனாலும் ஒன்று தான். எதிர் வருவாய், என்னுடைய எதிரிலே வந்து நின்று எனக்கு அருள் புரிய வேண்டும் சுவாமின்னு வேண்டார் கவிச்சக்கரவர். இனி அடுத்து 9வது பாடல். அந்த பாடலிலே இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை, பரிபாசைக்குண்டான அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொள்வோம். அன்பர்கள் தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.